அப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் 90% ஆஃப் பியூர் மெக்னீசியம் கார்பனேட் நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வரும்? நீங்க இங்க எடுத்துக்கிறது வந்து 100% பியூர் மெக்னீசியம் கார்பனேட். அப்ப இதனுடைய கிராம் எவ்வளவு பாருங்க, 84. அப்ப 84 100% பியூர் ஆகக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வருது? 44 வருது. இதான் இருக்குல்ல கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜன். எத்தனை கார்பன்? 1, ஆக்சிஜன் 2. இதுக்கு 12, இதுக்கு வந்து என்னமா வரும்? 16. அப்ப கவனிங்க, 12 இங்க வந்து என்ன 32. அப்ப என்ன வருது? 44 கிராம் பிரசன்ட் இருக்கீங்க. அப்ப 84 கிராம் 100% பியூரா இருக்கக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்படின்னா 90% பியூர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 1 கிலோகிராம், அப்ப என்னது 1000 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் ஹீட் பண்ணா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வரும்? சொன்ன விஷயம் புரிஞ்சதுங்களா? 84 கிராம் 100% மெக்னீசியம் கார்பனேட் ஹீட் பண்ணா எனக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குதுன்னா அப்ப எனக்கு 90% பியூர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட், அதாவது 1000 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் ஹீட் பண்ணா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா how many கிலோகிராம், கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க. அப்ப இத கிலோகிராம் கன்வர்ட் பண்ணோம். கன்வர்ட் பண்ணா நம்ம டிவைடட் பை 1000 போட்டோம்னா 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ரிலீஸ் ஆகும்.